ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, வள்ளலாருடைய அற்புதத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்னா, வள்ளலாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான தகவல் என்னென்னா, தன்னுடைய 6ஆம் திருமுறையில் அவர் எழுதுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கோடையிலே இலை பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல்கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரில் ரிடை மலர்ந்த சுகந்தமன மலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும்பயனே ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே அப்படின்னு சொல்லி தான் பாடலை பாடுறாரு. இதை பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய சித்தி வளாகம் அந்த திருமாளிகைக்கு கீழ்ப்புறமாக கொஞ்சம் தூரத்தில் செடி கொடிகள் மலர்ந்து அப்படியே நல்லா சூப்பராக இருக்குமா, மரங்கள்லாம் சூழ்ந்த ஒரு பகுதி வாழ்ந்ததில் ஒரு நீரோடு இருந்தது. அந்த நீரோடையில பக்தியுடன் இப்போ நிறைய பேர் நீராடி கொண்டு இருப்பாங்க. அந்த நீரோடையில் ஒரு சமயம் என்ன ஆச்சு, வத்தி போச்சு நீரோடை ஃபுல்லாக. இது வள்ளல் பெருமானுக்கு இது வந்து தெரிய வருது. அங்கே வள்ளலார் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போகிறார். அங்கே போய் 2 கையை எடுத்து அந்த நீரோடை மேலே வைக்கிறார். அதாவது அந்த வறண்டு போன அந்த இடத்துல வைக்கிறார். வச்ச உடனே நீரானது மீண்டும் பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சான். அந்த வேளையில் மென்மையான பூங்காற்று வீசியது. வல்லபெருமான் காற்றின் மென்மையையும் நீரின் தன்மையையும் நன்கு அனுபவித்த பின்னர் தான் இந்த பாடலை எழுதினார். அப்போ அவர் தொட்ட உடனே பொண்ணாக மாறுது, அதாவது தண்ணி வருது. அவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். வள்ளலார் பாடிய பாடலுக்கு பின் அந்த நீரோட அதுக்கு பேர் என்னன்னா தீஞ்சுவை நீரோடை அப்படின்னு அழைக்கிறாங்க. தீஞ்சுவைன்னு அப்படின்னா திம் ப்ளஸ் சுவை, இனிய சுவை. இந்த ஓடையில் நம்ம வந்து கோடை காலத்தில் கூட தண்ணீர் வற்றாமல் நிறைந்தே இருக்குமா. இந்த ஓடையில் யார் குளிக்கிறாங்களோ அந்த தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ நோய் அகலுமா. அது மட்டும் இல்லாமல் உடல் வந்து நலம் ஆரோக்கியமாக இருக்கிறது. இது வந்து அனுபவித்தவர்கள் சொன்ன கருத்து. அதனால் நம்முடைய வள்ளலார் பார்த்துங்க எவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு மகாநபர். அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அற்புதங்கள் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்முடைய பிளேலிஸ்ட்டில் அதாவது ராமலிங்க வள்ளலார்னு இருக்கும். அதில் வந்து அவருடைய அற்புதங்கள், அவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நான் போட்டிருப்பேன். போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு அற்புதத்தை பற்றி, வள்ளலார் செய்த அற்புதத்தை பார்க்கலாம். நன்றி.